வணக்கம். தாய்நாடு நிகழ்ச்சியின் இந்த அத்தியாயத்தின் இந்த பகுதியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. தாய்நாட்டின் நல்ல பல விடயங்களையும் சுவாரஸ்யமான தகவல்களையும் உங்கள் பார்வைக்கு எடுத்து வருகின்ற உங்கள் வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சியின் ஊடாக இன்று நாம் உங்களை அழைத்து வந்திருப்பது யாழ்ப்பாணத்தின் சண்டிலிப்பாய் வடக்கு பகுதிக்கு. அதிலும் குறிப்பாக இந்த பகுதியிலே இருக்கக்கூடிய ஒரு ஆலயம் பற்றியும் அதோடு இணைந்திருக்கக்கூடிய தொழிற்சாலை பற்றியதாகவுமே எங்களுடைய நிகழ்ச்சியின் இந்த அத்தியாயத்தின் இந்த பகுதி நகர இருக்கின்றது. நேயர்களை தொடர்ந்து முனைந்திருங்கள். சண்டிலிப்பாய் வடக்கு பகுதியிலே அதிலும் குறிப்பாக தொட்டிலடியிலிருந்து மாசியாப்பட்டி செல்லுகின்ற பிரதான வீதியின் அருகிலே அரச மரத்திற்கு அடியிலே அமைய பெற்றிருக்கக்கூடிய அரசடி சித்தி விநாயகர் ஆலயமாக இந்த ஆலயம் காணப்படுகின்றது. அது மாத்திரமில்லை, இந்த ஆலயத்தினை குட்டி பிள்ளையார் ஆலயம் என்று கூட கூறுகிறார்கள். இன்றைய தினம் நாங்கள் வருகை தந்திருக்கக்கூடிய இந்த வேளையிலே இந்த ஆலயத்திலே சிறப்பான முறையிலே பூஜை வழிபாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. சரி நேயர்களே, இப்பொழுது நாங்கள் இந்த ஆலயத்திற்குள்ளே சென்று இந்த ஆலயம் பற்றியும் இந்த ஆலய பூஜை வழிபாடுகள் பற்றியும் பார்ப்போம். இப்பொழுது நாங்கள் இந்த குட்டி பிள்ளையார் ஆலயத்தின் உள்ளே, அதாவது மூலஸ்தானத்துக்கு முன்பாகத்தான் இருக்கின்றோம். இந்த ஆலயத்தினை சிறந்த முறையிலே கொண்டு நடத்துகின்ற ஆலயத்தின் பரிபாலன சபை தலைவராக இருக்கக்கூடிய ஜெயந்தி அம்மா எங்களோடு இணைந்திருக்கிறார். அவரிடமிருந்து தான் பல விடயங்களை நாங்கள் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கின்றது. வணக்கம் அம்மா, இந்த ஆலயத்தினுடைய தோற்றம் வரலாறு பற்றிய அறிமுகத்தை கூறுங்கள். இந்த இவ்வாலயமானது அதாவது பல 100 ஆண்டுகளுக்கு முன்னர் அரசமரத்தின் கீழ் தானாக தோன்றிய ஒரு பிள்ளையார் விநாயக விக்கிரகம். இதனை அந்த காலத்திலே வண்டில் மாடுகளிலேயும் கால்நடையாகவும் மக்கள் செல்வது வழக்கம். அப்படி போகின்ற பொழுது குளிர்ந்த அரசமரத்தின் கீழ் களைப்பாரித்தான் செல்வார்கள். அப்படி சென்று கொண்டிருக்கின்ற வேளையிலே ஒரு அடியாருக்கு அரசமரத்தின் கீழ் தானாக தோன்றிய அந்த கல் விநாயக விக்கிரகம் போல் தோன்றியதற்கு கண்டு அவர் விநாயக பெருமானே இங்கே தோன்றிவிட்டார் என்று அகமகிழ்ந்து அன்று தொடங்கிய இந்த வழிபாடானது அப்படியே அரசமரத்தின் கீழ் அந்த கல் விக்கிரகத்துடனேயே பல ஆண்டுகளாக நடைபெற்று கொண்டு வந்தது. இப்படி இருக்கையிலே வழிப்போக்கர்கள், அதாவது இங்கே ஒரு குருக்களோ பூசைக்கு ஆலயமோ அல்லது பூசைக்கென்று ஒரு அந்தனரோ எவருமே இருக்கவில்லை. இக்காலகட்டத்திலே மக்கள் தாங்கள் விரும்பியவாறு பால் அபிஷேகம், பொங்கல், நெய்வேத்தியம் அப்படி தாங்கள் விரும்பியவாறு செய்து வழிபடுவது வழக்கம். இப்படி வழிபட்டு கொண்டிருக்கிற வேளையில் ஒரு அடியார் மலையிலே நனைந்து வழிபட்டு கொண்டிருக்கிற வேளையிலே இன்னொரு அடியார் வந்து அதுக்கு ஒரு கம்பி வேலையால் ஒரு கூடு அமைத்து விட்டு போய்விட்டார். இதன் பின்னர் வழிபாடுகள் இப்படி நடந்து கொண்டிருக்கின்ற வேளையிலே நாங்கள் எல்லோரும் இந்த இடத்தை விட்டு, அதாவது வலிகாமத்திலே ஏற்பட்ட கடும் யுத்தத்தினாலே நாங்கள் எல்லோரும் இடம்பெயர வேண்டிய ஒரு காலகட்டம் வந்துவிட்டது. அப்பொழுது நாங்கள் இடம்பெயர்ந்து இங்கிருந்து தென்மராட்சி, வடமராட்சி, மென்னி பிரதேசங்களுக்கு மக்கள் சென்று மீளக்குடியிருந்த போது அந்த கல்லானது ஆசனக்கல்லுடன் அப்பொழுது இன்னொரு அடியார் இந்த கல் விக்கிரகத்தை இவர்கள் வழிபடுகிறார்கள் என்று ஒரு அடியார் ஒரு விக்கிரகத்தை பிரதிஷ்டை செய்ய அவர் அந்த விக்கிரகத்தை கொண்டு வந்த வேளையிலே பிரதிஷ்டை செய்துவிட்டு அவர் காலமாகிவிட்டார்.
அதாவது அவர் எவ்வாறு பிரதிஷ்டை செய்தாருன்னா இங்கே ரெட்டியப்புலம் ஞான வைரவன் ஒரு தேவஸ்தானம் இருக்கின்றது. அந்த அங்கிருந்து அந்த விக்கிரகத்தை கொண்டு வந்து இங்கே அரசமரத்தை இங்கே பிரதிஷ்டை செய்ய வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கின்ற வேளையிலே அவர் இறைவனடி சேர்ந்து விட்டார். அந்த நேரத்தில் எங்களோட கையில் ஒரு 5 சதக்காசு கூட இல்லை, ஒரு குழி நிலம் இல்லை. பிள்ளையாருக்கு மாற்றி போடுறதுக்கு ஒரு பட்டற்ற நிலையில் தான் இந்த ஆலயம் எங்களிடம் காணப்பட்டது, தரப்பட்டது. ஒரு சதக்காசு கூட இல்லாத நிலையில் ஆரம்பமான இந்த கட்டிட வேலையானது இந்த பிள்ளையாருடைய திருவருளாலையும் அற்புதத்தினாலேயும் ஒரு 3 மாத காலத்தில் ஆலயம் கட்டி மகா கும்பாபிஷேகம் 1997ஆம் ஆண்டு ஐப்பசி மாதம் 20ஆம் தேதி முதலில் மகா கும்பாபிஷேகம் இங்கு நடைபெற்றது. அதன் பின்னர் நாங்கள் தொடர்ந்து கொஞ்சம் திருப்பணியாக உண்மையிலேயே இந்த ஆலயத்துக்குன்னு ஒரு குழி நிலம் கூட அந்த நேரத்தில் இல்லை எங்கள்கிட்ட. ஆனாலும் அயலவர்கள் கொஞ்சம் நிலத்தை விட்டு தந்து போய்கொண்டிருக்கிற வேளையில் நாங்களும் ஆலயத்தை கொஞ்சமாக அப்பொழுதும் அந்த கும்பாபிஷேகத்தோடு தான் நாங்கள் ஒரு அந்தனரை வச்சோம். ஜெயந்தி அம்மா அவர்களுக்கு எங்களுடைய ஐபிசி தமிழ் தொலைக்காட்சி சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி அம்மா. நன்றி. நேயர்களே, இப்பொழுது நாங்கள் இந்த அரசடி சித்தி விநாயகர் ஆலயத்திற்கு முன்பாக இருக்கக்கூடிய ஜஸ்டினா மரக்காலைக்குத்தான் செல்ல போகின்றோம். அங்கே நடைபெற்று கொண்டு இருக்கக்கூடிய கைங்கரியங்கள் பற்றி தான் பார்க்க இருக்கின்றோம். தொடர்ச்சியாக உங்களோடு இணைந்திருங்கள். ஏற்கனவே நான் கூறியிருக்கக்கூடிய அந்த தொழிற்சாலைக்குள்ளே தான் வருகை தந்திருக்கின்றேன். இங்கே பலர் தங்களுடைய வேலை கைங்கரியங்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட ஒருவரோடு தான் இப்பொழுது பேச போகிறோம். வணக்கம் ஐயா, உங்கள் பேரை கூறுங்கள். பேர் செல்வராஜா. எத்தனை வருடமாக இங்கே வேலை செய்கின்றீர்கள்? நாங்கள் இங்கே 5 வருஷமாக வேலை செய்கிறோம். இங்கே பார்க்கின்ற பொழுது பல பனைமரங்களை வைத்து வேலை செய்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் எங்கே சென்று இந்த பனைமரங்களை பெற்றுக்கொள்கின்றீர்கள்? நாங்கள் பல இடங்களிலும் இந்த பனைமரங்களை பெற்றுக்கொள்வோம். இப்போ நாங்கள் ஒரு தோப்புக்குள் செல்கின்றோம் என்றால் நல்ல பனை என்று இருக்கும், கொஞ்சம் தரம் குறைந்த பனைகளை கூட நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஒரு பனையை நீங்கள் எவ்வாறு தெரிவு செய்கின்றீர்கள்? அதை நாங்கள் பரிசோதித்து பனையை கை சுண்டலில் சுண்டி அதுதான் கற்குடல் பனைன்னு இருக்குது, வெஞ்சங்கு சத்தம் இருக்குது, மற்றது மேலச்சத்தம் இருக்குது, பேணிச்சத்தம் இருக்குது. அதுகளை நாங்கள் கை சுண்டலாம் கண்டுபிடிக்கணும். நாங்கள் பனை என்றாலே சாதாரணமாக பனை மரம் என்று தான் சொல்லுகின்றோம். ஆனால் அதுக்கு நீங்கள் பல பெயர்களை கூறுகின்றீர்கள். அது பற்றி கூறுங்கள். இப்போ வெண்சங்கு பனை என்றீர்கள், கற்குழல் பனை என்றெல்லாம் சொல்லுகின்றீர்கள். அந்த பனை என்றால் எப்படி இருக்கும் என்பதை பற்றி கூறுங்கள். அதை நாங்கள் ஒரு என்னென்னால் சொன்னேன், வெண்சங்கு கற்குழல் பனை என்று அதுகளை தான் பைரம் வெள்ளை என்று சொல்கிறது. சோத்தி பனை என்று கேட்டீங்கள், பைர பனை என்று அதுகளை கண்டு தான் பைர பனை சோத்தி பனை கண்டுபிடிக்கிறோம். நீங்கள் எடுத்து வருகின்ற பனையை கொண்டு வந்து என்னென்ன படிமுறைகளில் வேலைகளை செய்கின்றீர்கள் என்பதை பற்றி கூறுங்கள். அது கோயில்களுக்கு போடலாம், வீட்டுக்கு போடலாம், பள்ளிக்கூடங்களுக்கு போடலாம், பாசாலைக்கு போடலாம். எல்லாத்துக்கும் தேவைப்பட்ட சாமான் தான் பனைமரம். இல்லை, நீங்கள் பனை மரங்களை எடுத்து வருகின்றீர்கள், அதில் சிராய்களை தட்டுகின்றீர்கள், வெட்டி பிளந்து அந்த ஒரு சரியான ஒரு குற்றியைத்தான் எடுக்கின்றீர்கள். அந்த படிமுறைகள் பற்றி கூறுங்கள். அதை நாங்கள் குட்டியை உடைச்சி பைரங்களை கண்டு மரத்தாய் வெட்டலாம், வளைக்கு வெட்டலாம், சீட் மரம் வெட்டலாம், கை மரம் வெட்டலாம். அப்படி பல இதுக்கும் நாங்கள் எடுப்போம். அந்த நீங்கள் வெட்டுவதற்காக பயன்படுத்துகின்ற உபகரணங்களின் பெயர் என்ன? பாச்சி, கோடாலி, நூற்கயிறு, ஆப்பு, அடிகுத்தி இதில் தான் பயன்படுத்தப்படும். ஒரு மரத்திலிருந்து பெறுகின்ற அந்த குற்றியல் வந்து எவ்வளவு காலத்திற்கு நீடித்து நிற்கக்கூடியதாக இருக்கின்றது? சாதாரணமாக 40 வருஷம் நீடிக்கும். 40 வருடங்களாக நீடித்து நிற்கக்கூடியதாக. பனைமரங்களை பூலோக கற்பகதரு என்று கூறுகின்றார்கள். நீங்கள் ஒரு மரத்தினை தெரிவு செய்கின்ற பொழுது அதன் அடி அளவுகள் வந்து மிகவும் முக்கியத்துவமாக இருக்கின்றது. என்னென்ன தேவைகளுக்காக எந்தெந்த அளவுகளில் நீங்கள் இந்த மரங்களை வெட்டி எடுக்கின்றீர்கள் என்பதை பற்றி கூறுங்கள். வந்து நீளச்சேசி என்றால் நீளத்துக்கு போடலாம். 16 முழம் 15 முழத்துக்கு மூளைக்கைக்கு வளைக்கு வரும். மற்றது 8 முழம் 7 முழம் வளைக்கு மூளைக்கைக்கு வரும். மற்றது கை மரம் 7 முழம் 8 முழம். அதாவது பனை முத்தம் என்று சொன்னால் 6 மரம் முடைக்கும், மெல்லிய மரம் வந்து 5 முடைக்கும், 4 முடைக்கும். அப்படி தான் அந்த மரத்தை நாங்கள் எடுக்கலாம். இந்த மேலே வார துண்டு வந்து சோத்தியை கழிச்சு பயிரத்தை எடுக்கல அது சிலாய்க்கு தான் வரும். 6 7 முழம் 8 முழம் அப்படி சிலாய்க்கு வரும். பனைமரங்களை வந்து ஆப்பு வைத்து பிளப்பார்கள் என்று கூறுவார்கள். அதை எவ்வாறு அந்த ஆப்பு வைத்து பிளப்பார்கள் என்பது பற்றியும் அந்த செயற்பாடுகள் பற்றியும் கூறுங்கள். ஆப்பு வச்சு பிளக்குறேன்னுங்களா, ஆப்பு முதல் வந்து பனை மரத்தை புலத்தி துண்டு வச்சு அதிൻ്റെ சைஸுக்கு நேர் குத்தி இந்த ஆப்பு வைக்கிறது. ஆப்பு வச்சு அடி குத்தியால் அடித்து கொண்டு போய் பின்னால் ஒரு குடையில் ஒட்டி நேர் அடி ஓடி கொண்டு போவோம்.
இருக்கக்கூடிய ஒவ்வொரு மரங்களும் மனிதருடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையிலேயே அமையப்பெற்றிருக்கின்றது. அதிலும் இந்த பனைமரங்கள் முக்கியத்துவம் வாய்ந்ததாகவே இருக்கின்றது. யாழ்ப்பாண பகுதியை நீங்கள் எடுத்துக்கொள்வீர்களான பனைமரங்கள் அதிகளவாக காணப்படுகின்றது. அந்த வகையில் இந்த பனை தொழிற்சாலையிலே வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய மற்றொருவரோடு தான் பேச போகின்றோம். வணக்கம் அண்ணா, நீங்கள் கூறுங்கள். வைரப்பனை என்றும் கூறுவார்கள், வைரம் குறைந்த பனை என்று கூட கூறுகின்றார்கள். அந்த வகையில் இந்த வைரப்பனைகளை நீங்கள் எந்தெந்த பகுதிகளில் இருந்து பெற்றுக்கொள்கின்றீர்கள்? இது காட்டு பகுதிகள், தீவு பகுதிகள். அதிகளவாக காடு பகுதிகளிலும் தீவு பகுதிகளிலும் இருந்து பெற்றுக்கொள்கின்றீர்கள். ஒவ்வொரு பனையிலும் இருந்து நாங்கள் ஒவ்வொரு அளவுகளை ஒவ்வொரு செயற்பாடுகளுக்காக நாங்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம். அந்த எந்தெந்த அளவுகளில் இப்போ பாடசாலையாக இருக்கட்டும், ஆலயமாக இருக்கட்டும், வீடுகளாக இருக்கட்டும், என்னென்ன அளவுகளில் நீங்கள் இந்த பனை மரங்களை வெட்டி எடுக்கின்றீர்கள் என்பதை பற்றி கூறுங்கள். பள்ளிக்கூடங்கள்னா 12 முழம் மரங்கள், வளையல், சில எல்லாம் தேவை. மற்றது அந்த ரீபே சிலாய்கள் எல்லாம் கரைக்கு அடிப்பினோம். மற்ற அந்த நீளமுள்ள மரங்கள்லாம் மற்றதெல்லாம் கம்பி கடர்கள் இதுகள்லாம் வரும். ஆரம்ப கால பகுதியிலே பனைமரங்களை வைத்துத்தான் தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக பயன்படுத்தினார்கள். ஆனால் இப்பொழுது அதற்கு மாற்றீடாக பல மரங்களை பயன்படுத்துகின்றார்கள். இதனால் உங்களுடைய இந்த தொழிலுக்கு ஏதாவது பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கா? அதை பற்றி கூறுங்கள். பால மரங்கள், முதிர மரங்கள், அந்த தீராந்தி மரங்கள் வாரபடியாக இந்த மரங்கள் கொஞ்சம் குறைவு, ஓட்டங்கள் குறைவு. நீங்கள் இந்த பனைமரங்களில் இருக்கக்கூடிய இந்த பொருட்களை யாழ்ப்பாண பகுதிக்கு மாத்திரம் ஏற்றுமதி செய்கின்றீர்களா, இல்லது யாழ்ப்பாணம் தவிர்த்து வேறு இடங்களுக்கு கூட ஏற்றுமதி செய்கின்றீர்களா? மக்களுக்கு இந்த பனையிலிருந்து பெறக்கூடிய இந்த இது போதுமானதாக இருக்கின்றதா? இது வெளியிடங்களுக்கு ஏற்பாடு செய்கிறதில்லை. இங்கே யாழ்ப்பாணம் மட்டும்தான் இந்த வீட்டு தேவையால், கோயில் தேவையால் இதுகளுக்கு தான் பயன்படுத்தி கொண்டிருக்கு. இறுதியாக உங்களிடம் ஒரு கேள்வியை கேட்கின்றோம். பொதுவாக இந்த பனைமரங்களை பாடசாலைக்கோ அல்லது ஆலயங்களுக்கோ அல்லது வீட்டு தேவைகளுக்காக மாத்திரம் பயன்படுத்துகின்றார்களா, இல்லை வேறு வேறு தேவைகளுக்காக கூட பயன்படுத்துகின்றார்களா? அதை பற்றி கூறுங்கள். வீட்டு தேவைகளுக்கு அந்த காவடி மரங்கள் எல்லாம் நல்லா நீட்டாக வெட்டி தண்டு மிஷினில் கட்டி தண்டு கொண்டு போகிறது. மற்ற வீடுகள், கோயில்கள், மற்ற அந்த பெரும் மரங்கள்னால் நல்லா நீட்டாக வெட்டணும். நீள மரங்கள், மூலக்கை மரங்கள், வளையல் அதுகளெல்லாம் நல்லா நீட்டாக வெட்டணும். வெட்டுகள் எல்லாம் தூக்குக்காவடி செய்வதற்கு கூட இந்த பனைமரங்களை பயன்படுத்துவதாக கூறுகின்றீர்கள். அந்த தூக்குக்காவடியை செய்வதற்கு எவ்வாறு நீங்கள் விசேடமான செயற்பாடுகள் செய்வீர்கள் என்பதை பற்றி கூறுங்கள். அது வைரமான பனையாக 22 முழத்தில் 5 மரம் வேணும். 5 மரம் எடுத்து அது கட்டித்தான் தூக்காவடி ஆகட்டும். என்ன நேயர்களே, சண்டிலிப்பாய் வடக்கு, அதிலும் குறிப்பாக தொட்டிலடியில் இருந்து மாசியாப்பட்டி செல்லுகின்ற பிரதான வீதியிலே அமைந்திருக்கக்கூடிய அரசடி சித்தி விநாயகர் ஆலயமும் அதற்கு அருகிலே இருக்கக்கூடிய மரக்காலையும் அங்கே பணிபுரிபவர்களுடைய செயற்பாடுகளையும் பார்த்தும் தரிசித்தும் இருப்பீர்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. மற்றும் ஒரு வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நாம் ஒளிப்பதிவாளர் தினேஷ் ஏகாம்பரம் மற்றும் சதீஷ் ஆகியோருடன் உங்கள் அன்பின் மயூரி. நன்றி நேயர்களே.